என்ன விஷயத்துக்காக கிளம்புனீங்க அங்கேருந்து கிளம்புனது வந்து மார்னிங் வந்து நைட் டியூட்டி வேலை முடிஞ்சிருச்சு. சிக்கன் ஃபார்மில் வேலை முடிஞ்சிருச்சு. மார்னிங் ஜிம்முக்கு போயிட்டு மதியானம் தூங்க முடியாது. அந்த அம்மாவுக்கு வந்து 61 வயசு ஆகுது. அப்பாவுக்கு 2 ஒய்ஃபு. முதல் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க 3 பசங்க. நான் 3வது பையன். 2வது ஒய்ஃபுக்கு வந்து ஆதார் கார்டு ப்ரூஃப் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அந்த ப்ரூஃப் எப்படி இல்லைங்கிறது என் குழந்தைக்கு ஸ்கூல் சேர்க்க போனோம். 3.25 வயசு. அப்போது எல்கேஜி படிக்கிறதுக்காக ஸ்கூல் ப்ரூஃப்லாம் வேணும்ல. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வேணும். அப்போ வந்து ரேஷன் கார்டில் சேர்க்க போகிறப்ப தான் தெரியுது எங்கள் அம்மா பேர் இல்லைங்கிறது. அம்மா பேர் 2வது பேர் இந்திரா. அவன் பேர் இல்லைங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். ஏமான்னு கேட்குறேன், அப்பாட்டையும் கேட்குறேன். இல்லை, கவர்மெண்ட் ஆஃபீஸர் அப்பா. அது வரையும் ஒரு ஒய்ஃப் தான் வச்சுக்கணும், 2வது ஒய்ஃப் வச்சுருந்தா வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. சரி, இதுக்கப்புறம் ஆட் பண்ண வேண்டியதுனா ரிட்டைர்மெண்ட் ஆகி 10 வருஷம் ஆக போகுது. இருக்கலான்றப்ப அப்போ 7 லட்சமாக விட்டாங்க. அடுத்த மாதம் வந்து எலெக்ஷன். சரி, ஓட்டு ஐடியாவது வேணும்னே, அதுக்கு வேணுங்கிற இப்போ கேட்குற போகிறப்ப இல்லை, ஆதார் இருந்தால் தான் ஓட்டு ஐடி எடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போ எலெக்ஷன் இல்லை, நானும் விட்டுட்டேன். இப்போ ஸ்கூல் சேர்க்கறதுக்காக பாப்பா எடுத்துனேன் ரேஷன் கார்டு. சரி, அம்மாவுக்கு எடுக்கிறதுக்காக கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து அடையாளமே இல்லாமல் இருக்குது, எங்கே ப்ரௌசிங் சென்டருக்கு எதுவுமே இல்லைன்ட்டாங்க, முடியாதுன்ட்டாங்க. கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் வந்து தாலுக்காவுக்கு வந்துச்சு. தாலுக்கா வந்து என்ன சொன்னாங்க, வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் ஓனரோட ப்ரூஃப் வேணும், சொந்த வீடாக இருந்தால் உங்கள் ப்ரூஃபில் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டப்போ விவோ ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வாங்க, இடிப்பிட சான்று. அது விவோ ஆஃபீஸ் தான் வாங்கிட்டு இந்த ப்ரூஃப் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது தாலுக்காவுக்கு வந்திருந்தேன். அது வரும்போது தான் பிரச்சனை ஆயிடுச்சு. மாநகராட்சி ஆஃபீஸில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆனது அவங்களுக்கு தெரியும், மீடியாவை பார்த்துருப்பீங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பசங்க, சின்ன பசங்க வந்து அது இல்லை, அந்த கட்சி எதுவும் அந்த கட்சியை பற்றிலாம் எதுவும் தெரியாது எனக்கு. தப்பு வந்து அந்த கட்சிக்காரவங்க தான். கட்சிக்காரங்க 2 பசங்க வந்து ரெக்வஸ்டாக கேட்டேன், இந்த தம்பி அவசரமாக வேலை இருக்குது எடுப்பா. அந்த 2 பசங்க எந்திரிச்சாங்க. அது பக்கத்தில் வந்து ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு. அவர் தான் ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்து பேசணுங்க. எனக்கு இது உங்கள் இஷ்யூ என்னவோ எனக்கு என்ன தெரியாது, என் இஷ்யூ என்ன உங்களுக்கு தெரியாது. நான் போராடி வேலை பார்த்தா தான் எனக்கு சம்பளம். நான் கொஞ்ச நேரம் தூங்காம தான் எனக்கு ஃபிக்ஸ் வந்துடும். அதான் மெடிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொன்னேன். பேசியிருக்கப்போ ரெட் கலர் ஷர்ட் போட்டார்ல, வந்த செகண்ட் என்ன சொன்னார், பிசிஆர் கேஸில் உள்ள தள்ளிடுவேன், குடும்பத்துக்கு இல்லை. அப்போ தான் ட்ரிகர் ஆகலை. பேசியிருந்தப்போ முடியாதுன்றார். 1 மணி நேரம் சரி, 1 நாளாக இருந்தாலும் சரி, என் கட்சி பேனர் வச்சா மட்டும்தான் நான் வந்து உங்களெலாம் விடுவேன், நான் விடவே முடியாதுன்ட்டாங்க. இந்த ஏரியா வந்து நான் பிறந்த 4 வயசுலேருந்து தான் இருக்கேன். எனக்கு 26 வயசு ஆகுது. ஜங்ஷன், அது மணிமண்டபத்துலேருந்து கறந்து வரையுமே டிராஃபிக் ஏரியா. இதுதான் ஜிஹெச் இருக்குது. அவங்க எவ்வளவோ அவசரமாக போவாங்க, அதையும் சொல்கிறேன். இந்த மாதிரி கிளியராக சொல்கிறேன், அவங்க அவசரம் போவாங்கன்னு சொல்கிறேன். ரொம்ப ட்ரிக்காக தான் அவங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் ஆச்சு. வாக்குவாதம் ஆகும்போது போலீஸ்காரங்க வந்தாங்க. சரி நீ போன்னாங்க. பொதுமக்கள் எதுக்காக இல்லாமல் அவங்க மேலே எதுவுமே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களே, என்ன எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பேச, அவங்க வந்து கை வாங்கினது ஃபஸ்ட்டு அடிக்கலை, நான் தான் அட்ரா பார்ப்போன்னா அவங்களும் அடிச்சிட்டாங்க. மரியாதையாக பேசினதுக்கு தப்பு. ஏன்னா யூனிஃபார்மோட வேல்யூங்கிறது எனக்கும் தெரியும். அவங்க வயசுலேயும் மூத்தவங்க, யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தாலும் வயசில் மூத்தவங்க. கையா அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டேன், தப்பு தான், என் மேலே தப்பு. என்ன அடிக்க வரீங்கன்னு கேட்டுருக்கலாம், அட்ரா பார்ப்போன்னு சொன்னது தப்பு தான். அவங்க ஏதோ அரைஞ்சிட்டாங்க, நானும் தப்பாக அடிச்சிட்டேன். அப்போ வந்து போலீஸும், நான் அப்போ கூட வட்டி வந்து விட்டுருந்தா கூட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனும், நான் அடிச்சிருந்தேன்னா உனக்கு எனக்கும் பிரச்சனை ஆச்சு. அவங்க நீ கட்சி மூலியமாக பிரச்சனை பண்ணால் பிசிஆர் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கும். அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் தான் நான் அவங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு இருந்துச்சு. நீ எப்படியோ தப்பாக நினச்சிருப்பீங்க, ஏன்னா அந்த சுச்சுவேஷனில் அடிச்சனால நீ டென்ஷன் ஆகிட்டீங்க. பாதுகாப்பு காவல்துறை நண்பன் அந்த இதில் தான் நாங்களும் பாதுகாப்பாக உங்களுக்கு கொடுத்தோம். அதில் வந்து டென்ஷனில் உனக்கும் டிக்கெட் ஆச்சு, எனக்கும் டிக்கெட் ஆச்சு, அதாவது தப்பாக நடந்து போச்சு. ஆனால் அவங்க மேலேயும் எந்த தப்பும் கிடையாது, அவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட். ஏன்னா அவங்க ஒரு சர்வீஸில் ஒரு 30-35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு எஸ்எஸ்ஐயாக இருக்காங்க. அவங்க வந்து இதுக்கப்புறமும் அவங்க மேலே எதுவும் பேச வேணாம். அவங்களும் நல்ல மரியாதையாக. எந்த அடிப்படையில் உங்களுக்கு பெயில் கொடுத்தாங்க? நான் என்னன்னு தெரியலங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜெயில் அவங்க வந்து வக்கீல் என்ன சொல்றாங்க, ரிமாண்டு அது போகும்போது அப்போ போகிறப்ப பேசியிருந்தப்போ தான் என்ன எதுக்காக போகிறாருன்னு அப்போ தான் விசாரிச்சிருந்தேன். ஸ்டேஷனே சொன்னாங்க. கேட்குறப்ப அவங்களுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு, அந்த கட்சி தலைவர் பர்த்டே. இல்ல ஜெயில இருந்து உங்களுக்கு பிணை கொடுத்துருக்காங்கல்ல, எந்த அடிப்படையில் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தாங்க? அது என்னன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என் வக்கீல் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். வக்கீல் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதை வந்து நீ குழப்பிட்டு, ஏற்கனவே உனக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கு, நாமளும் ஏதாவது ட்ரிக்கர் ஆனாலே அதே யோசிச்சுட்டு இப்போ தூக்கம் வராது, ஃபிக்ஸ் வந்துடும், எதுவுமே யோசிக்காம வீட்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, 1 வாரமோ 2 வாரமோ ஃபிக்ஸ் வராமல் இருந்து ஒரு ரெக்கவரி ஆகட்டும், டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்கு, வேலைக்கு கூட இப்போதைக்கு போக வேணாம், மேலே ஏதாவது ரிக்கவர் ஆகுதுன்னா வேலைக்கு போக வேணாம்,
நான் அப்புறமா உங்களுக்கு இல்ல பெருசா சந்திக்கிறது மூலமா என்ன சொல்ல வந்தீங்க? எல்லாம் சந்திக்க வந்தீங்களா? அல்ல அது எதுவுமே வக்கீல் தான், அவங்க தான் கேட்கணும். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க நீங்க கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா, அன்னைக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணாங்களே, அப்போ வந்து எனக்கு 25 தான், 17ஆம் தேதி எனக்கு 25. அன்னைக்கு ஜெயில் போகிற அன்னைக்கு எனக்கு 18 வயசு. 18ஆம் தேதி 26 வயசு எனக்கு. அன்னைக்கு 17ஆம் தேதி அவங்க செலிப்ரேஷன் கட்சிக்காரங்க பண்ணுறாங்க. பேனர் வச்சுலாம் அவ்வளோ பெரிய இதெல்லாம் எடுத்துக்கலாம், அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் ஓட்டு போட்டுருக்கோம், நானும் டிவிக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஆட்சி மாநிலன்ட்டு ஆட்சியில் கூட்டணி கட்சியாக இருந்து இப்படியே அராஜகம் பண்ணுறாங்க. கட்சி பேனர் அது என்ன பர்த்டே செலிப்ரேஷன் தானே பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு 12:05க்கு எனக்கு 27 வயசு ஓப்பன் ஆகுது, ஜெயிலும் ஓப்பன் ஆகுது. ஏன் நினச்சி பாருங்க, என் ஃபேமிலியில் அழுதுருப்பாங்க, என் குழந்தையும் கேக்கு வெட்டுன்னு அவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கோரிக்கை என்னன்னா, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நன்றி. ரெண்டாவது என்னன்னா, காவல்துறை அவங்க எதுவும் பேச வேணாம், அவங்களும் மாதிரியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன், ஃபஸ்ட்டு அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல கட்சிக்காரங்களை பகச்சிக்க முடியாது. எதுனாலும் என்ன ஆளுங்கட்சியில் இருக்காங்க, கூட்டணி கட்சியில் இருந்தால் அவங்கள ரிமார்க் பண்ணுவாங்க. ஏன்னா எஸ்எஸ்ஐ ஃபோர்ஸில் இருக்காங்க, ரிட்டைர்மெண்ட் ஆக போகிறாங்க. அவங்க மேலேயே ஃபர்ஸ்ட் இல்லை நான்லாம் கொடுக்கல. இல்லை என் மணி தவறு இருக்கு, அவங்களே தவறு இருக்கு. ஏன்னா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கவங்க டக்குனு கை வைக்க கூடாது. நான் அவங்களும் பொதுமக்களும் சரி, ஏன்னா 24/7 ஹவர்ஸ் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. 24 மணி நேரமும் ஸ்டேஷனே இருப்பாங்க, ஃபேமிலியும் பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கும் ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால் ஆனால் அந்த மாதிரி டியூட்டிலாம் பார்த்துருக்கேன் லாக்டவுனில். ஸோ நான் வீட்டுக்கும் போகாமல் ஸ்டேஷனுக்கும் போகாமல் ரோட்லேயே இருந்து சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்கோம். என்சிசி முடிச்சு லாக்டவுனில் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து சோஷியல் சர்வீஸில் எவ்வளோ போலீஸ்லாம் எவ்வளோ இன்க்ளூடாக இருந்துறாங்கன்னு பார்த்துருக்கேன். ஆமாம், வழக்கு ரத்து பண்ணணும், என் மேலேயும் வழக்கு ரத்து பண்ணணும். போலீஸ் ரிமார்க்கு அவங்களும் பொதுமக்களும் எடுத்துக்கணும். மைண்டு வந்து இப்போ தான் இருக்காங்க போலீஸ்காரங்களும் அந்த ரிமார்க் எடுத்துருங்க. என் மேலேயும் சோஷியல் சர்வீஸ் நிறைய பேர் போலீஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆல்ரெடி வேலை போயிடுச்சு, நைட் டியூட்டி சிக்கன் ஃபார்மில் வேலை போயிடுச்சு. என்னால் ரெக்வஸ்டாக கேட்குறேன், வேலை போயிடுச்சு. குடும்ப சூழ்நிலை ரொம்ப இருக்குது, ஏதாவது வேலை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்க்குறேன். நானும் இன்டர் கேஸ்ட் மேரேஜ் தான். ஆர்மி தான் என் ஃபோக்கஸு. மெடிக்கல் இஷ்யூ ஆனால மெடிக்கல் அன்ஃபிட்டு, போலீஸ் அன்ஃபிட்டு. ஸோ இப்போ வந்து வேலை கிடைச்சா எனக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் நாங்கள் குடும்ப ரீதியாகவே எங்கள் அப்பா ஒதுக்கிட்டாங்க, முஸ்லீம் மதத்தை சேர்ந்தனால ஒதுக்கிட்டாங்க. முழுசாக என்ன பண்ணிட்டாங்க, என் பொண்ணுக்கும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்த கம்யூனிட்டி இருக்குங்க, அது ஃபுல்லாக ஒதுக்கிட்டாங்க. இப்போ என்கிட்ட பேசவே கிடையாது எங்கள் அப்பா. இப்போ ஜெயிலுக்கு போகிறப்ப கூட எதிர்பார்த்தேன். என் பேர் தான். நான் இந்துவில் தான் இருக்கேன். ஒய்ஃப் வந்து முஸ்லீம்னால நான் இந்துவில் கேஸ்ட் கொஞ்சம் தாழ்ந்தவங்க தான், நான் அடிப்பு அனுப்பியிருக்கேன். அதனால் என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்காக என் பொண்ணுக்கு வந்து முஸ்லீம் மதத்தை சேர்ந்தது அப்படியே எடுத்திருக்கேன். அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கட்டும். என் வழக்கு ரத்தம் பண்ணுங்க. அப்துல் ரஹீம் எஸ்எஸ்ஐ அவங்க பேர் உள்ள வழக்கையும் ரத்து பண்ணுங்க, என் வேண்டுகோளை தான்.